நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, உடனே அந்த கவிதைக்கு நான் பரிசு தண்டேன் தொட்டிலின் மேலேன்ற மாதிரி யார் அனுப்பிச்சி விட்ட, நீ யார் என்ன அனுப்புறதுக்குன்னு திருப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இடதுசாரிகள் ஞாபகம் மருதி அம்னிஷியாவிலேருந்து இப்போ தான் இந்த கோமாலேருந்து இப்போ தான் விழிச்சிருக்காங்க. ஏன்னா இடதுசாரிகள் எப்போவுமே யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டாங்க, தொகுதி உடன்பாடு மட்டும்தான். இவங்க கேரகம் இந்த 8-9 வருஷமாக இவங்களோட ஒட்டிக்கின்னு இதில் வேறு பேரை வேறு கெடுத்து விட்டாங்க, 5 கோடி 10 கோடின்னு. அப்போது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பேரை கெடுத்துன்னு அங்கேயே ஓட்டின்னு இருந்தாங்க. சண்முகம் வெளியே ஒரு மாதிரி தான் சொன்னார், நான் அங்கே போனாலும் திமுக கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொன்னார். இப்போது நீங்கள் சொன்னீங்களா அண்டர் எஸ்டிமேட் பண்ண அந்த மாதிரி நிலைமையில் தனித்து விடப்பட்ட தாவேகா மக்களுடைய பேராதரவோட 108 தொகுதி. அவருக்கு விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது பச்சை பொய் சார். அருமையான விஷயங்கள்லாம் பேசக்கூடியவர், ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர், ரொம்ப கேட்பார் பேசுறதை விட. அப்போ என்ன ப்ரெஸ்ஸை பார்க்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவருக்கு கோபம் முணுக்குன்னு கோபம் வரும். அது ப்ரெஸ்ஸில் ஏதாவது ஒன்று வெளிப்பட்டுச்சுன்னா அப்புறம் ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுவாங்க. ப்ரொவோக் பண்ணுற கேள்வியாக கேட்பான். எப்படி வைகோவா இருப்பாங்க அந்த மாதிரி, எப்படி காதல் மொய்து இருப்பானோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பெரிய சிக்கலாக மாறும். அதனால தான் அவரை இது பண்ணுவாங்க. விஜய் பிடிக்கிற வரைக்கும் தான் தப்பிப்பீங்க, பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த செகண்டே தூக்கி வெளியே போடுவாங்க. அது யாராக இருந்தாலும். பெத்த அப்பாவே கட்சி விவகாரத்தில் சிக்கல் பண்ணோன்னா தூக்கி வெளியே போட்டார். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ சமீபத்தில் தோழமை கட்சிகளுடைய ஒரு மீட்டிங் நடந்தது. விஜய் அவர்களும் கலந்து கொண்டாங்க. தோழமை கட்சிகள் தானே, அங்கே தான் தோழமை கட்சிகள்னு உட்காந்து ரிவீட் அடிச்சிருந்தாங்க. இங்கேயும் தோழமை கட்சிகள் தான். தோழமை கட்சிகளுடைய ஒரு மாநாடு, ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க அந்த கை தூக்கி உயர்த்தி காமிச்சிருந்தாங்க, இங்கே தான் வரப்போகிறோம் அப்படின்ட்டு. அஃபிஷியலாக கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவரை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், ஒரு 3ஆவது இடத்துக்கு போவார், 2 சீட்டு அப்படின்னு நினச்சவங்க இப்போ பார்க்கும்போது இப்போ தமிழக அரசியல் ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது இல்லை, அது எப்படி பார்க்குறீங்க? அண்டர் எஸ்டிமேட் எல்லாருமே பண்ணாங்க. அதை மீறி தான் மக்கள் தான் தீர்மானிக்கிறவங்க தீர்மானிச்சிட்டாங்க 108 சீட்டு. அதற்கு பிறகு நடந்தது தான் பெரிய பெரிய காமெடி. பலருடைய முகத்திரை கிழிந்தது. திமுக அதிமுக எதிர்ப்பு வேஷம் போட்டிருந்தவங்க அங்காளி பங்காளியாக கை கோத்துது வெளியே வந்துடுச்சு. பெரிய அசிங்கமாயிடுச்சுல அது. பேட்டான் இவ்வளோ நாளாக இந்த வேலை தான் பண்ணியிருந்தான்ற மாதிரி மாட்டிச்சு. அடுத்து விஜய் ஜெயிச்சது ஒரு பக்கம்னா கூடக்கிற கூட்டாளிகள்லாம் இந்த சைடு வந்துட்டாங்க. அப்போது எங்கூர் ராஜா சிவாஜி மாதிரி ஆகிட்டாப்புல. யாரை நம்பி நான் பிறந்தேன்ற மாதிரி ஒவ்வொரு மண்டபத்துலேயும் போய் அவங்க தான் அனுப்பி வச்சேன்னு பெருமையாக சொல்கிறாங்கல்ல. வேறு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல. அவர் நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலேன்னு, உடனே அந்த கவிதைக்கு நான் பரிசு தண்டேன் தொட்டிலின் மேலேன்ற மாதிரி யார் அனுப்பிச்சி விட்ட, நீ யார் என்ன அனுப்புறதுக்குன்னு திருப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அடிக்கையில் அதை கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிட்டு இருந்துச்சுல்ல, கொஞ்சம் லைட்டாக அப்படி பேர்ந்துட்டு இருந்ததுல, இவர்களே நல்லா பசை போட்டு ஒட்டி விட்டாங்க. காதல் மொய்தீன்லாம் இப்படி நின்றுக்குன்னு அந்த அருண் ராஜ் அவர் அமைச்சர் போய் அப்போது ஆதரவு கேட்க போகிறாரு, இப்படி வச்சுக்கின்னு நான் எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான், கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த துணி நேரில் கூட பார்க்கல. இப்படி ஒரு மனுஷன் வந்த இதில் தானே உட்கார வைப்பாங்க. அவர் சைடில் உட்காந்துக்கிறாரு, இவர் இப்படி வச்சுக்கின்னு அப்படின்னு பேசி அனுப்புகிறாங்க. அவர் பேச சண்முகமும் அதே மாதிரி எல்லாருமே ரிசீவ் பண்ண விதம்லாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து கூப்பிட்டு சொல்லணுன்னா வேறு வழி இல்லாமல் போயிட்டாங்க. இப்படி இருந்த ஆட்கள் ஏன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் ஆதாயத்தை அனுபவிச்சுருந்தவங்க அங்கே இருந்துக்கிட்டு. இங்கே வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, எப்பா நேஷ்னல் பார்ட்டி சொன்னாலும் எங்களுக்கு வக்ஃப் போர்டு எங்கள்கிட்ட தான் இருக்கணும், சரி ரைட்டு வச்சுக்கோங்க, எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும், சரி வச்சுக்கோங்க இப்படிலாம் சொன்னோன்னா ஒட்டிக்கினாங்க. ஆனால் இதெல்லாம் தேசிய தலைமை இங்கே இந்த திமுக அதிமுக வரக்கூடாதுன்றதுக்காக அந்த முடிவு எடுக்குது. இடதுசாரிகள் வெளியிலேருந்து ஆதரவுன்ட்டாங்க, மற்றவர்கள் அமைச்சர் அது இதுன்னு போகுது. அதனால என்ன ஆச்சுன்னா, நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சோம், எங்கள் ஓட்டு தான்னா என்ன உங்கள் ஓட்டு, அது சிறுமைப்படுத்துகிற மாதிரில இவங்களெல்லாம் என்ன உங்கள் ஓட்டு, நாங்கள் இல்லைன்னா நீ ஜெயிச்சிருப்பியான்ட்டு அடுத்த கேள்வி வரோம்ல, அந்த கேள்வி தான் கேட்டாங்க. கேட்டவுடனே முட்டிக்கிட்டு சண்முகத்தை இவர்கள் திட்ட, சண்முகம் அவர்களை திட்ட, காதல் மொய்தீன் இருக்கிறதுலேயே அவருக்கு தான் கோபம் ரொம்ப வந்துச்சு. அவரை வேறு ஒரு ப்ரெஸ் மீட்டில் 5 கடமைகள், அதாவது ஒரு இஸ்லாமியில் 5 கடமைகள் ரொம்ப முக்கியம், அதோட 6வது கடமைன்னு அவர் சொன்னது வேறு அர்த்தத்தில்.
அதாவது மதசார்பற்ற கட்சியாக இந்த ஜனநாயக கூட்டணிக்கு 6வது வாக்களிப்பு வந்து 6வது கடமையில் ஒன்று இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இந்துத்துவா இது வரக்கூடாது, அந்த சிறுபான்மை அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லிட்டார். அதை வந்து திமுக ஓட்டு போகிறேன்னு நீ சொன்னீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர். இவருக்கு அது ஞாபகமே இல்லை. ஆக்சுவலாக இவர் அப்படி சொல்லியிருந்தால் இவருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஓகே, நான் சொல்லாத எப்படியா சொல்லலான்னு சொல்லிட்டு தகராறாகும். வைகோவை பிடிச்சிக்கின்னு வைகோக்கிட்ட கம்முன்னு இருக்கணும். அவர்கிட்ட இப்போ நோண்டி விட்டீங்க, இனி அவர் எல்லா இடத்துலையும் 7 தலைமுறை இழுத்து பேசுவாப்புல. நான் ஆரம்பிக்கவே இல்லை அவர். அதுக்கே போய் ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்பிச்சு, என்ன நீ ஏன் இதை சொல்ல, ஏய் கூட்டணி தர்மத்துக்காக சொல்லையா, இப்போ வந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன், அப்போ ஏன் நீ இது பண்ணல, இது ஏன் பண்ணலன்னா அவரு இது கிளாஷ் ஆகிடுச்சு. இனி அவரும் விடமாட்டான். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, சும்மா போகிறவனையும் போயிட்டு வந்துடுறா சார் தப்பாக நினச்சிக்காருன்னா, போடா உன்னை பற்றி தெரியாதா, எச்சக்குடி தானே நீ அப்படி இப்படின்னா யாரை பார்த்து சொல்கிற, சைட்டிஸ்லேருந்து எல்லாம் என் காசு போட்டு தானே வாங்கிட்டு வந்தேன், என்ன வந்து இப்படி பேசுகிற, அங்கே போய் நின்று க்யூவில் நின்று சரக்கு நீ தெனாவட்டாக இருப்பேன், நான் பூந்து சரக்கு வாங்கிட்டு வந்தேன், என் சட்டையை கிழிஞ்சு போச்சே, இவ்வளோ பேசுகிற நீ, போ இனிமேல் சகவாசமே வேணாம், கூப்பிடாதா போ, அப்படி அந்த அளவுக்கு போச்சு. அப்போ என்னால் தான் ஒன்றால் தான் நான், என்னால் நீ என் வாக்கு இல்லைன்னா நீ ஜெயிச்சிருப்பியான்னு மாதிரி போய் முழுசும் ஜெல் ஆகிட்டாங்க. ஜெல்லானாலும் இது வேலைக்கு ஆகாது, இந்த ஜெல்லை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டணியாக மாற்றணும். அதுக்கு ஒரு கூட்டத்தை போடுவோன்னு ஸ்டார் ஹோட்டலில் நல்லா ஏதோ கார்ப்பரேட் கம்பெனி மீட்டிங் மாதிரி இருந்தது. இதுக்கு அவங்களாம் பார்த்துருப்பாங்க, சார் ஏமாற்றிட்டார் சார், 4 டேபிளை போட்டு கொஞ்சோண்டு மிச்சரு வறுத்த போக்கடா வச்சு நீங்கள் சார் எப்படி கூப்பிட்டுக்கிறீங்க சார், ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடும் அதுவும் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம். அதுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணி என்ன பேர் வைக்கிறதுன்னு அது தனி. இதில் இடதுசாரிகள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்று கிளப்பிட்டாங்க. இடதுசாரிகள் வரவில்லை ஏன் அப்படி இப்படின்னு ஒரு மண்ணும் கிடையாது. இடதுசாரிகள் ஞாபகம் மருதி அம்னிஷியாவிலேருந்து இப்போ தான் இந்த கோமாலேருந்து இப்போ தான் விழிச்சிருக்காங்க. ஏன்னா இடதுசாரிகள் எப்போவுமே யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டாங்க, தொகுதி உடன்பாடு மட்டும்தான். இவங்க கேரகம் இந்த 8-9 வருஷமாக இவங்களோட ஒட்டிக்கின்னு இதில் வேறு பேரை வேறு கெடுத்து விட்டாங்க, 5 கோடி 10 கோடின்னு. அப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பேரை கெடுத்துன்னு அங்கேயே ஓட்டின்னு இருந்தாங்க. சண்முகம் வெளியே வரும்போது தான் சொன்னார், நான் அங்கே போனாலும் திமுக கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொன்னார். இப்போது அவ்வளோ ஒரு பகையாக இருக்குது. அதனால் இனிமேல் நம்ம பழையபடி இருப்போம், நாங்கள் கூட்டணி எங்கேயுமே கிடையாதுங்க. நாங்கள் அதுக்கு போய் சொல்கிறதுக்கு எங்கே கோச்சிக்கு போகிறாருன்ட்டு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே போய் விஜயை பார்த்து தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே பாருங்கள் இவங்களாம் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்க, கனகராஜ் மூஞ்ச பாருங்கள், உங்களை பற்றி வண்டியாக பேசினார், சரி சொல்லுப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேசி நாங்கள் வந்து எங்களுடைய இது வந்து கூட்டணிக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம், ஆனால் உங்களுக்கு 5 வருஷம் ஆதரவு எங்களுக்கு நாங்கள் கேட்குற இந்த உள்ளாட்சி தேர்தல் இது எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுயநலம் இருக்குது. அமைச்சர்களாக இருக்கிற கட்சிகள் ஒன்று, இடதுசாரிகள் போன்றவர்கள் உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் எலெக்ஷனு, அடுத்த சட்டசபை இதெல்லாம் இப்போ நிம்மதி இருக்கும்ல. இங்கே அப்படியா? இது பயங்கரமான கம்பெனியில் இது. சிங்கிள் டிஜிட் தான். வா கை போட்டுக்கலாம். அதை எடுத்து டவலை பார்த்தியா, நான் தலைவரே நியாயமே இல்லை அப்படியே, நான் தலைவரே. மற்றது வேறு விஷயம். எப்படின்னா இவங்க ஸ்டைலு கூட்டணி தலைவர்களை சரி பண்ணுவாங்க, அவன் கட்சியை பலி கொடுத்துருவான். இதுதான் நடந்தது. முன்ன வந்து அப்படி கிடையாது. இப்போ கலைஞர் பீரியட்லாம் 15 சீட்டு, நான் 15 சீட்டு தலைவரை 15 முடியாது 12 அப்படி சண்டை போடுவாங்க. இப்போலாம் 10 வாங்கிக்கியா, 5 வாங்கிக்கோ, உனக்கு என்ன வேணும்னு கேளு, வேலை முடிச்சிடலாம், அவ்வளோதான் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி தான் ஓடிச்சு. இப்போ காங்கிரஸ் எல்லாம் 28 கொண்டு நிப்பாட்டினாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த பிரச்சனை இல்லைல்ல, இவங்க கொஞ்சம் வெள்ளந்தியாக இருக்குங்க, கொஞ்சம் மிரட்டி கிட்டி வாங்கலாம், அதனால் கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் அதிகமாக கேட்டு வாங்கலாம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அங்கேயே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கல்ல. இவர் ஒரு தடவை சொன்னாருங்க, நம்ம திருமாவளவன் அப்படியே சட்டைக்கிட்டலாம் இழுத்து விட்டு நல்லா இன் பண்ணின்னு போனாராம். 15 சீட்டு இந்த தடவை வாங்கிடுறதுன்னு 21. ஏன்னா 19 இவங்கெல்லாம் ஆதரவு சேர்ந்தோன்னே நல்லா ஜெயிச்சிட்டாங்கல்ல. சரி, அதே மாதிரி சட்டசபை தேர்தலையும் 2 MP, ஒரு எம்பிக்கு 6 MLA, 2 MP 15 கேட்போம் அப்படின்னு போனாராம். போயிட்டு அப்படின்னாராம் அங்கே, என்ன தலைவரை புரியல தலைவரை, அப்படி போவாங்க, கதவை திறந்துருவாங்க, அது உள்ளே போவாங்க.
என்ன தலைவர் எப்படி சொல்கிறீங்க, வெளியே போக சொல்கிறீங்களா? வெளியே போகலப்பா, உள்ளே போன்றேன். இல்லை தலைவர், நீங்கள் தானே பேச்சுவார்த்தைக்குள்ளே, நாங்கள் வந்து நீ ஃபைனல் பண்ணிட்டு வர தெரியுமா, அப்போ சைன் பண்ணுவோம், முதல்ல அங்கே உள்ளே போவோம். சிவாஜி பட பாணியில் தனி ஆஃபீஸு. அங்கே போனால் ஹைட்டாக ஒருத்தர் உட்காந்துக்கிறார். யார்? ஆதவ அர்ஜுனா. ஓகே. இன்னொருத்தர் பக்கத்தில் மாப்பிள்ளை. என்னங்க எப்படின்றீங்க? நான் 15 கேட்குறேன், நீங்கள் 4ன்றீங்க. அவ்வளோதான் கொடுக்க சொன்னாப்புல சித்தப்பா. எந்த சித்தப்பா? பிரசாந்த் கிஷோர் சித்தப்பா. ஏங்க அவர் எங்கெங்க இங்கே வந்தார், அவர் சொல்கிறதா நாங்களாம் கேட்போம். சரி போனால் போது 6 கொடுக்குறோம். என்ன தலைவர், அவ்வளோதான், வேறு எதனா பார்த்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீயா செலவு பண்ண போகிற, அவ்வளோதான். இது வாய் திறந்து ஒரு திருமாவளவனே சொன்னது. அதனால் அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே கேட்குறாரு. அங்கே ட்ரைனிங் எடுத்து அடி வாங்கினவங்களும் இப்போ ஒன்றாகிறாங்க. அதனால் ஏதோ கொஞ்சம் கேட்டு வாங்கலாம், ஒரு 10-15 சீட்டு பழையபடி அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க. அதனால் எந்த காலத்துலேயும் திமுகவுக்கு போக போகிறதில்ல. அதனால் இந்த இதில் வந்து கூட்டணி கட்சிகளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்ட வேலையை தாவேகா பண்ணிடுச்சு. கூடுதலாக இந்த 2 பேர் ஒன்றும் எங்கேயும் போக மாட்டாங்க, போகணும்னு நினச்சாலும் நடக்காது. ஏன்னா டெல்லி தலைமை தான் முடிவு பண்ணிது இடதுசாரியில். அதனால் அவர்கள் ஸ்ட்ராங் கூட்டணி இது. ஓகே. இப்போ அதிமுகவில் இருந்தக்கூடிய இந்த மூர்த்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்க மேலே எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு வழக்குகள் இருக்குது, சொத்து குவிப்பு வழக்குகள் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே வந்து அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வராங்க. இப்போ தூய சக்தியாக தாவேக்கா, இல்லை தாவேக்கா ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, அதுலேருந்து தூய சக்தி ஆயிடுறாங்கன்னு கமெண்ட்ஸ்லாம் வருது. இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. ஆதவ அர்ஜுனா, விஜய், அருண்ராஜ், வெங்கட்ராமன், புஷி ஆனந்த் இவர்களுடைய ஆற்றல் மிகுந்த பேச்சை கேட்டு அதன் மூலியமாக இவ்வளவு ஆற்றல் மிகுந்த பேச்சு இருக்குது, நம்ம இந்த இயக்கத்தில் இணைந்து மக்களுக்கு சேவை செய்யலாம்னு தான் வந்தோன்னு வாங்க. நான் என்ன கேட்குறேன், நேற்று ஒரு நாள் இந்த 35 கோடி ரூபா எம்எல்ஏக்கள் பேரம் விவகாரம் முன்னாடி வந்துச்சா? விஜயபாஸ்கர் இணைஞ்ச மேட்ரு பெருசாச்சா? விஜயபாஸ்கர் இணைஞ்ச விஷயம் கடுமையான விமர்சனம் வந்ததா? தேவையா இது? அப்படி என்ன விஜயபாஸ்கர்களை இணைச்சி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க? அந்த விழாவே வந்து ஏதோ அவருடைய சொந்த கல்யாணம் மாதிரி இருந்துச்சு. சொந்த கல்யாணமாக இருந்தது, அதிமுக விழா மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் ஒரு பேக்கு, ஸ்நாக்ஸ் பேக். அப்போ அவன் அதுக்கு பழகிடுவான்ல, அடுத்த தலைவர் தலைவர் ஸ்நாக்ஸ் பேக் இருந்தால் தான் வருவேன்னுவான். அப்போது மொதல் நாள் நீங்கள் உங்களுடைய இதை கொண்டு வந்துட்டீங்க. இவர் அவங்க கட்சியில் சேரல, அவங்க எல்லாத்தையும் இவர் கூட சேர்த்து அவர்கிட்ட மாட்டிக்கல, அவர் தாண்டா அவர்கிட்ட மாட்டிட்டான்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாரும் ஒதுக்கி ஓரம் தள்ளி நீங்கள் சொன்னீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ண அந்த மாதிரி நிலைமையில் தனித்து விடப்பட்ட தாவேகா மக்களுடைய பேராதரவோட 108 தொகுதி. இதில் ஜெயிச்சவன் எவனையுமே பல எம்எல்ஏக்களை அவன் இப்போ கூட ரோட்டில் நடந்து போகலாம், யாருக்குமே தெரியாது. பல இடங்களில் எம்எல்ஏக்கள் யாரும் தெரியாது, அமைச்சர்கள் யாரும் தெரியாது. நான் நேரில் பார்த்தேன் சார், முன்னாடி நடந்து போனார், எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை, அதுக்கப்புறம் தெரிஞ்சிரு பார்க்கும்போது இவர் அப்படின்ட்டு. அதுதான் நிலமை. இப்போவும் தெரியாது. இப்போவும் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன், எத்தனை மினிஸ்டர் இருக்காங்க, ஒரு 15 மினிஸ்டர் பேர் சொல்லுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், என்னாலே ஆகலை, என்னாலே முடியாது, ரிஜிஸ்டர் ஆகலை. என்ன ஏன்னா அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கல, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இப்படி தான் எல்லோரும் வந்தாங்க. செலவு பண்ணாமல் வீட்டில் படுத்துருந்தவங்க, மாற்று கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு படுத்துருந்தவங்க, கையில் காசே இல்லாமல் சும்மா அப்படி சுற்றிட்டு வந்தவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே காரணம் விஜய் விசில். அப்போது அந்த இது கிடச்சி 108 கிடச்சிருக்குது, மீதி இவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே தேவை? சரி, அதிமுகவில் சில விஷயம் பிடிக்காமல் அல்ற சில்ற மாதிரி சில பேர் 4 பேர் வந்தாங்க, 3 பேர் வந்தாங்க, சேர்த்துட்டிங்க, அது வேறு விஷயம். ஆனால் கடுமையான ஊழல் புகார் இந்த இதில் இருக்கிற ஆட்களை, அதுவும் இடி வளையத்தில் சிபிஐ வளையத்தில் இருக்கிற ஆளை எதுக்கு சேர்க்குறீங்க? அப்படி என்ன அவசியம் வந்தது? பல பேர் வந்து சேர்ந்த முன்னாள் அமைச்சர்லாம் எதுக்கு சேர்க்குறீங்க? அப்போ அந்த இடத்துல அந்தந்த மாவட்டத்தில் அவங்க தயாராகிடுவாங்க, பவராக இருப்பாங்க. இனிமேல் அந்த மாவட்டத்தில் தாவேகா வளர முடியுமா? இவர்கள் தான் தாவேகாவாக இருப்பாங்க. இப்போ அந்த மாவட்டத்தில் இருந்தவங்க என்ன வருது? நேற்றே ஆரம்பிச்சிச்சு. அவங்க கொஞ்சம் இறங்கிடுவாங்க, இவங்க ஏறி வந்துடுவாங்க. ஆமாம், அவங்க என்ன வசதி இருக்கும்? அவன் சாதாரண ஒரு சைக்கிள் கடை வச்சுருப்பான், மாவட்ட செயலாளர் இருப்பான். அவன் அப்படியே இருந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணுவான், ஆளுங்கட்சி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லைட்டாக தள்ள எடுப்பான். இவங்க தாவேகா அதிமுக மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கன்னு நினைக்கல. தாவேகாவை ஏங்க அதிமுகன்னு சொல்லணும்? அதிமுக தானே ஜனங்க ஓட்டு போட்டாங்க. அதிமுகவை 3வது தாவேகாவுக்கு தானே ஜனங்க ஓட்டு போட்டாங்க.
அதிமுகவை ஜனங்க 3வது இடத்துக்கு அமைச்சிட்டாங்க. அதை தான் சார் சொன்னார். தாவே அதுதான் நான் சொல்கிறேன். அவர் என்ன வாயை திறந்தா என்ன கதான்னு பேசுகிறாரு. அவர் நேற்று வாயை விட்டு மாட்டினார். இந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போயிருக்குது. எனக்கு என்னன்னு பேசுறது, போலீஸ்காரங்களை வச்சு இந்த மக்களை கொன்னீங்களே ஸ்டாலின் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? சாதாரண இல்லை, பெரிய விஷயம் அது. இவர் வழக்கில் இவர் ஒரு குற்றவாளி. அப்போ அந்த வழக்கை பற்றி எனக்கு என்னென்னு பேசி நேற்று ஒரு சர்ச்சை கிளப்பிட்டார். இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இவர் கரூருக்கு போய் அந்த மக்களை பார்க்குற மாதிரி இருந்தது. இனிமேல் போக முடியாது. ஏன்னா அவங்களுடைய ப்ரேயரே தான் சாட்சியை கலைக்க பார்க்குறாங்க, சாட்சிக்கு அனுகூலம் பண்ண போனாங்க. இப்போ அவர் கரூர் போக முடியாது. இப்போ இந்த மாதிரி எனக்கு என்னன்னு பேசுகிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோடு சேர்த்து இந்த மாதிரி ஆட்களை உள்ளே சேர்க்குறது. எனக்கு நான் திரும்ப என்னுடைய சந்தேகத்தை நான் சொல்கிறது, புஷி ஆனந்த் தான் தாவேகா. அவர்கிட்ட இருக்கிற டீம் தான் தாவேகா டீம். அவரை மீறி யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் தாவேகா அவர் தான். அவர்கிட்ட அவ்வளோ இது அவர் பல தடவை சொல்லியிருக்காரு, யார் வந்தாலும் சரி எங்கள் மன்றம் இதுதானே. ஆனால் இப்போ அதை மீறி இந்த மாதிரி ஆட்களை உள்ளே சேர்க்குறாங்கன்னா புஷி ஆனந்துடைய விருப்பம் இல்லாமல் தான் உள்ளே வருகிறார்கள். அப்போ இந்த வேலை யார் செய்கிறது? செங்கோட்டையன், ஆதவ் அருண்ராஜ் போன்றவர்கள். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? முக்கியமாக செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா இவங்க பேர் தான் அடிப்பது. ஆமாம். இப்போ அவங்களுக்கு என்ன இது? கட்சி அவங்க கைக்கு எடுக்கணும். ஆதவ் அர்ஜுனாக்கு நினச்செல்லாம் கிடச்சிச்சு, அமைச்சராகவும் ஆகிட்டார். ஆனால் கட்சியை ஒன்றும் பண்ண முடியலையே. அந்த இடத்துல இவர் தானே இருக்கார். அப்போ அதை அப்படியே விட்டுட்டு சின்ன கோடை பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் அது சின்ன கோடா, ஒரு கோடு பெரிய கோடாக இருக்குது, பக்கத்தில் அதோட பெரிய கோடு போட்டால் அது சின்ன கோடாக ஆகிடும். அப்போ நீ என்ன தான் தாவேகா வச்சுக்கோ. அந்தந்த மாவட்டத்தில் நான் அதிமுக ஆட்களை இணைச்சி சேர்க்குறேன். கொஞ்ச காலத்தில் அவங்க ஏன்ட்ட இருப்பாங்க, கட்சி ஏன்ட்ட இருக்கும். இல்லை, நம்ம புஷி ஆனந்தையும் ரொம்ப குறைச்சி மதிப்பிடக்கூடாதுல்ல சார். அது பல வருஷமா இருக்காரு. அது நீங்கள் ஏன்ட்ட சொல்லாதீங்க, ஆதவ் அர்ஜுனாட்ட சொல்லுங்கள். இத்தனை வருஷமா அந்த தொண்டர்கள் ரசிகர்களை தொண்டராக மாற்றி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வரக்கூடிய 10 வருஷம் வச்சுக்க சொல்கிறேன். நீங்கள் ஏன்ட்ட சொல்லாதீங்க, அது ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொல்லுங்கள், செங்கோட்டையனுக்கு சொல்லுங்கள். புஷி ஆனந்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க. என்றைக்கு இருந்தாலும் விஸ்வரூபம் தான், அவர் கையில் தான் கட்சி இருக்கும். நீ யாரை கொண்டு வந்தாலும் நாளைக்கா இவர் நம்ம புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் வின்சின்னு போகிறா வச்சுங்க, புஷி ஆனந்த் யாரும் அவருக்கு ஒத்துழைக்காதுன்னா முடிஞ்சின கதை. செங்கோட்டையனும் பண்ணாங்களே, ஒன்றும் ஒத்துழைக்காதுன்ட்டாங்க, தனியாக சுற்றி இருந்தார். இப்போ ஜெயிச்சதுனால அவர் குலகுரு மாதிரி ஆகிட்டார், அவர் ராஜகுரு ஆகிட்டார். அவர் நீ என்ன ராஜகுரு இருந்தாலும் பீஸை பிடி விட்டுருவாப்புல. அதனால் அதை மீறி இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி பண்ணுறதுனால கட்சிக்கு கெட்ட பேர் வருது. தாவேகா அப்படி தனித்தன்மை போகுது, தொண்டர்கள் சோர்ந்து போகிறான். இப்போ நான்லாம் நேற்று பேசுகிறேன், பலரும் சொல்கிறாங்க ஆமாங்க கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு பலரும் ஃபோன் பண்ணிலாம் சொல்கிறாங்க. ஏன்? அவர்கள் மனசில் இருக்கிறத நான் பேசுகிறேன், அவர்களால் பேச முடியாது. ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க உள்ளே விடுறதுக்கு அந்த கட்சி வச்சுக்கிறாங்க. சரி, அப்படி விடுற அளவுக்கு என்ன தேவை இருக்குது? அவங்க தாங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க. யாருமே விஜயை நம்பாத போது அண்ணா நீங்கள் வருவீங்க, நீங்கள் தானே முதலமைச்சர் நம்பினா அவன் உழைச்சான். அந்த உழைப்புக்கு பலன் வரும்பொழுது அதை அனுபவிக்கிறதுக்கு 10 பேர் வெளியிலேருந்து வரான்னா அவன் லாப நோக்கத்தோடு வர்றான்னு தெரியுதுல்ல. சரி, ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ வராங்க சொத்துக்களை காப்பாற்றணும்னு வராங்க, இது நமக்கு பப்ளிக்காகவே பார்க்கும்போது தெரியுது. அப்படிங்கும்போது இப்போ இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிடணும், எம்எல்ஏ ஆகணும், ஒரு அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கா? எம்எல்ஏ ஆகணுன்ற கணக்கு இருக்கும், அமைச்சர் ஆகணுன்றது ஓவர் கணக்கு. அப்படி அமைச்சர் ஆக்குனாங்கன்னா அதை இவங்க தான் அனுபவிப்பாங்க. 10ஓட 11 தாவேகாவும் அத்தோட இது ஒன்றுன்ற மாதிரி. இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் சார், அதிமுக தொண்டர் ஒருத்தர், கடைக்குடி தொண்டர், ஒரு சேனல் நின்று பேசிகிட்டு இருக்காரு. பதவி இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா? விஜயபாஸ்கர்கள் அவர்களை பார்த்திக்க பதவி இல்லாமல் இருக்க முடியாதா? திமுக 10 ஆண்டுகள் இருந்துச்சுல, யாராச்சும் ஒருத்தர் மாதிரி போனாங்களா? நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இவர்கள் அதிமுகவை திமுகவோட சேர்க்குறாரு, எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நாங்கள் வெளியில் போகிறோன்றீங்க. நீங்கள் வெளியில் போய் அதிமுக அழிக்கிற வேலையில் செய்கிறீங்க. அவராவது அதிமுக உள்ளே இருந்து அழிக்கிற வேலை பண்ணுறாரு. நீங்கள் அதிமுக வெளியே போயிட்டு உங்களுக்கு அதிமுக அப்புறம் இனிமேல் என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போது இப்போ நீங்கள் செங்கோட்டையன் சொல்கிறார் அதிமுக அழிந்தே தீருன்றாரு. மனசாட்சி வேணாவா? ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு 50 ஆண்டு காலம் உங்களை வளர்த்த கட்சி. அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன இது இருக்குது? இவர்களுடைய வாழ்க்கை மாறணும், இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு இவர்கள் என்ன வேணால் செய்வாங்க, அதுக்கு ஒரு இது கட்டுவாங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அதிமுகவை அழிக்க பார்க்கிறார். அப்போ நீ உள்ளே இருந்தில் போராடணும். அப்போ உன்னால அதுதான் சாதாரண தொண்டன் கேட்குறது கரெக்டு தான். அதனால தான் இப்போ வரைக்கும் எடப்பாடிக்கு அந்த ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அதை அவர் மாற்றிக்கிட்டு இன்னும் அரவணைச்சு போனார்னா நிற்கும் அதிமுக. ஆனால் இவங்க இவர் பாணியில் இவர் ஒரு பக்கம், இந்த மாதிரி சுயநல கூட்டம் ஒரு பக்கம் வெளியே போய்கிட்டு இருந்தால் லாஸ்ட்டில் அதிமுக எங்கே இருக்கும்? அதனால் அந்த தொண்டன் கேட்குறது கரெக்டு தானே. தோத்துட்டோம், இருந்து போராடு,
நல்லா இருக்கிறப்போ நீ தான் அனுபவிச்ச, நான் கீழே கொடி கட்டி தான் இருந்தேன். நீ தான் காரில் போன வந்த அனுபவிச்ச. கட்சி இதானப்போ நான் கீழே தான் இருக்கிறேன், நீ வந்து காரை எடுத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு போகிற. இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது மாதிரி ஆட்களை விளக்கம் வேறு கொடுக்குறாங்க பாருங்க. அவர்கள் கட்சியில் நின்றாலும் அவர்கள் மேலே உள்ள வழக்கு அப்படியே இருக்குமா? பார்க்க தானே போகிறோம். சிடிஆர் சொன்னது தான், அதான் சொல்கிறேன். வந்தாலே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போங்கிறாரு. ஏன் எடுக்கிறீங்க? ஏன் வர விட்றீங்க? எதுக்கு வர தேவை விட்றீங்க? என்ன? ஏன் என்னங்க அந்த பையனை வேலைக்கு வைக்கிறீங்க? எந்த வீட்டில் வேலை செஞ்சாலும் திருடுவாங்க, 10 கேஸ் இருக்குதுங்க, ரேப் கேஸ் வேறு இருக்குது. அவனு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கும். நம்ம வீட்டில் வேலையை கற்றுக்குறோம் அவ்வளோதானா? நம்ம வீட்டில் பண்ண மாட்டானா அவன்? நம்ம வீட்டில் பண்ணலாம் மற்ற வேலைக்காரனையும் கற்று விட்ருவானே. எப்படி ரேப் செய்வது, எப்படி வீடு புகுந்து திருடுறது, அன்னம் மீட்ட வீட்டில் எப்படி கண்ணம் விடுவது, எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. என்னமோ போகுது அது உள்ளுக்குள்ளே. என்றைக்காவது ஒரு நாள் வெடிக்கும் அது. எப்போவுமே உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நோய் வராது. இப்போ அது வந்து ஒரு ஹெல்த்தியான யங்ஸ்டர் மாதிரி போமா தாவேகா. அதனால் நோய் கிருமி தாக்குனாலும் வெளியே தெரியாது. நோய் கிருமி வந்து இந்த ஹெல்த்து குறையும் போது தாக்கும். இதே நான் ஒன்றும் இல்லை, லாபத்துக்காக 50 ஆண்டு கால கட்சியை விட்டு ஓடி வர்ற இவர்கள் 1 வருஷம் கூட இந்த கட்சியில் இருக்காங்களான்னு வச்சுங்க. நாளைக்கே ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல் ஆளை தெரிச்சு ஓடுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக. ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ கூட இருந்தவங்க ஜெயலலிதாட்ட வருவாய்த்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன் இவர் ராஜகண்ணப்பன். செந்தில் பாலாஜி எப்படி திமுகவில் இருந்தாரோ அந்த மாதிரி பவராக இருந்தார் அவர். அதாவது ஜெயலலிதா அப்படி அவரை சிலாகித்து பேசினாங்க. அந்த அழகு முத்துக்கோன் சிலை திறந்தாங்க இங்கே, அழகு முத்துக்கோன் தான் நினைக்கிறேன், நம்ம இது எக்மோரில். அப்போல்லாம் மீட்டிங் எப்படி தெரியுமா? ரோட்டை மறிச்சிடுவாங்க, அவ்வளோதான். அந்த ட்ரெயின் ரயில்வே எப்படி வேணால் போய்க்கோ, எப்படியா போய்க்கோ, ஹெலிகாப்டர் போய் இறங்கிக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நடந்த கூட்டத்தில் அவங்க பேசுகிறாங்க. அவர் வந்து சகோதரர் வந்து அவர் தான் எல்லாமே, அதிமுகனா அவர் தான் அப்படி இப்படின்னு. தோத்தோன்னு முதல் அவர் தான் ஓடினார். இதுதான் முதலாளித்துவ கட்சிகளில் இது. அந்த மாதிரி தோத்தோன்னு ஓடுறவங்க நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க. 5 வருஷம் முடிவில் ஆட்சிக்கு பயங்கர கெட்ட பேர், சரியான தோல்வி. இதை முதலமைச்சரே தோத்தார். அந்த மாதிரி தோத்தாங்க வச்சுக்கோங்க, இவர்கள் எல்லோரும் முதல்ல ஓடுவாங்க வெளியே. அப்போது அந்த தொண்டன் தான் கூட நிற்பான். எங்கள் அண்ணனை வந்து இப்படி தோக்கடிச்சிட்டாங்க, அது பாரு அடுத்த எங்கள் அண்ணன் வருவார் அப்படின்னு. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ தாவேகா வந்ததுக்கு காரணமே விஜய் அவர்கள் ஒரு காரணம், இன்னொரு பக்கம் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் பிளட்டாக திராவிட கட்சிகளை பிடிக்காத மனநிலை. அதுதான் முக்கிய காரணம். யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுக்காக பண்ணலாம். இப்போ அவங்க பண்ணுற அரசியலும் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷர் வேலைக்கு சேர்ந்தவங்க எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மூர்த்த பழுத்த அரசியல்வாதிகள் திரும்பவும் இங்கே வந்து மறுபடியும் ஒரு மிக்சிங் ஆகுது இல்லை? மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க இதில்? நல்ல பாலில் தெரிஞ்ச பாலை கொஞ்சம் ஊற்றுனா ஆகும், இல்லை 2 சொட்டு எலுமிச்சை சாறு விட்டான்னு ஆகும், பாலே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கதை தான். நல்லா குழம்பு வச்சாச்சு, யாரும் உங்களுக்கு எந்த இதுவும் தரல, நீங்களே கஷ்டப்பட்டு குழம்புலாம் வச்சிட்டீங்க. இந்த நேரத்தில் பக்கத்து வீட்டிலேருந்து 2 நாளைக்கு முன்னே ஊசி போன குழம்பு கொண்டு வந்து தராங்க. குழம்பு வச்சிட்டிங்க, அந்த குழம்புல இதை ஊற்றி கலந்துருங்க, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஜாஸ்தியாகும். இது எப்படி சரியாக இருக்கும்? விஜய் சார் தெரிஞ்சுதானே இது பண்ணுறாரு இவங்களெல்லாம். விஜய் சாருக்கு தெரியுமா தெரியாது, நமக்கு என்ன தெரியும்? இல்லை அவரை நம்ப வைக்கலாம்ல. நமக்கு வந்து மெஜாரிட்டி வேணும், அதுக்கு இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டா இத்தனை எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு. அந்த மாதிரி தான். நீ தேவையே இல்லை, இவர்களை வச்சுட்டே நீங்கள் 5 வருஷம் நடத்தலாம். ஏன்னா அவர்களுக்கும் தேவை இருக்குது, பார்லிமெண்ட் எலெக்ஷனு அது இதுன்னு. அவங்களுக்கு என்னமோ நம்பிக்கை தான். இந்த மாதிரி ஆட்கள் தப்பு தப்பாக வழிகாட்டுறது தான் பிரச்சனை. ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வி என்னென்னா, ஒரு சில நாளிதழில் ஒரு வார இதழில் பார்த்தேன், ஒரு சில வதந்திகள் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆதவர்ஜனா தான் வந்து இயக்குறாரு, விஜய் இயக்குறாரு, அவரு தான் ஒரு பவர் சென்டராக ட்ரை பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள். நான் பழகிய வரையிலும் நான் தாவேகாவில் இருக்கிற விஜய் கூட பழகினவங்க, புஷி கூட பழகினவங்க, அவர்கள் எனக்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் சொன்ன வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது பல விஷயம் நான் தப்பு கணக்கு கூட போட்டேன். அப்புறமா அவருக்கு விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது பச்சை பொய் சார். அருமையான விஷயங்கள்லாம் பேசக்கூடியவர், ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர், ரொம்ப கேட்பார் பேசுறதை விட அப்படின்னு சொன்னேன். அவருக்கு வந்து அப்போ என்ன ப்ரெஸ்ஸை பார்க்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவருக்கு கோபம், முணுக்குன்னு கோபம் வரும். அது ப்ரெஸ்ஸில் ஏதாவது ஒன்று வெளிப்பட்டுச்சுன்னா அப்புறம் ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுவாங்க. ப்ரொவோக் பண்ணுற கேள்வியாக கேட்பான். எப்படி வைகோவை இது பண்ண அந்த மாதிரி, எப்படி காதல் மொய்தீன் பண்ணால் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பெரிய சிக்கலாக மாறும். அதனால தான் அவரை இது பண்ண விடல. ஒன்று, விஜய் பிடிக்கிற வரைக்கும் தான் தப்பிப்பீங்க.
பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த செகண்டே தூக்கி வெளியே போட்டுருவார். அது யாராக இருந்தாலும். பெத்த அப்பாவே கட்சி விவகாரத்தில் சிக்கல் பண்ணோன்னா தூக்கி வெளியே போட்டார். இந்த மாதிரி புஷி ஆனந்துக்கும் விஜய்க்குமான உறவுன்றது அது ஒரு பெரிய பந்தம். அது நீங்கள் அதுக்குள்ளே போய் யாருமே நுழைய முடியாது. சில பின்னடைவுகள் முன்னேற்பாடுகள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் தற்காலிகம். நீண்ட புஷி என்ன சொன்னாலும் விஜய் கேட்பார். அதே மாதிரி விஜய்னா புஷி அவ்வளோ விசுவாசமாக இருப்பார். இவங்க 2 பேருக்குள்ளே இந்த இது தான் இவ்வளோ வருஷம் ஓடுது. இதில் எங்கேயுமே யாரும் தலையிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சில ஏற்பாடுகள் சில நல்லா பண்ணுறாங்கன்னா ஓகே அப்படின்னு விஜய் அனுமதிப்பார். சரியில்லை, அது பாதிக்குதுன்னு தெரிஞ்சால் அடுத்த நொடி அவங்க 0. இதை தான் விஜய் அங்கே சொன்னார். இதில் நான் தான் பவர் சென்டர், மற்றவங்க யாராவது அப்படின்னு நினச்சிங்கன்னா 0 ஆக்கி விட்ருவேன்னார். அதுதான் அது எல்லாருக்கும் சொன்னது தான். இந்த இதை உணர்ந்து ஒவ்வொருத்தர் உயரத்தையும் புரிஞ்சிக்கணும். உயரம்னா இவர் 6 அடிக்கிறார்ன்றது கணக்கு இல்லை. அவரவர்கள் நிலைப்பாடு அறிஞ்சு கட்சிக்கு விரோதமாக இல்லை கட்சியை முட்டு சந்து கூட்டு போகிற வேலையை வேகமாக பண்ணிக்கிட்டு இருந்தால் அது விஜய்க்கே ஒரு நாளைக்கு இதாச்சுன்னா யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுருவார் அப்படின்றாங்க. அதே மாதிரி புஷி ஆனந்தும் சரி விஜயும் சரி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதை செஞ்சிடணும்னு இது பண்ணுவாங்க. இது அரசியல்வாதிகள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம். அரசியல்வாதி வாக்கு கொடுத்தா செய்ய மாட்டான், மனசாட்சி இல்லாமல் இருப்பான். ஆனால் இவங்க வாக்கு கொடுத்தா அவங்களுக்கு செய்யணும்னு நினைப்பாங்க. அது 2 பேர்ட்டையுமே அந்த குணம் உண்டு அப்படின்றாங்க. அதே மாதிரி கட்சிக்காரர்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறவர் ஜான், இவர் நம்ம புஷி ஆனந்த் அப்படின்றாங்க. அதனால் புஷி ஆனந்த் வந்து கட்சிக்காரங்கன்னா அவங்களுடைய தொண்டர்கள், நமக்காக உழைச்சவங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்றது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது, ஒரே ப்ரிஃபரன்ஸு கட்சி தான், கட்சிக்காரங்க தான். அப்போ இதெல்லாம் மீறி இந்த மாதிரி வர்றவர்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ணுறது, குட்டி கலாட்டா பண்ணுறது, கட்சிக்குள்ளே ஏதாவது பண்ணுறதுன்னு நினச்சா அது சிக்கலில் போய் முடியும், வெடிக்கும். இப்போவே அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ பேனரில் பேர் போடாமல் இருக்குது. இப்போ பர்வேஸ் பேரை போடாமல் கூப்பா கிருஷ்ணன் அந்த சைடில் வந்து இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. இவர் ரமேஷ் பேரை போடாமல், திருச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர் பேரை போடாமல் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க. இவருக்கு பர்வேஷுக்கு அந்த ஏரியாவில் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குதுன்றாங்க. இது லைட்டாக வந்து ஒரு நாள் பெருசாகும்பொழுது அன்னைக்கு தெரியும். அன்றைக்கே அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அன்றைக்கே அவன் 0 ஆகிடுவான் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூட நெருங்கி பழகியவர்கள்ன்றது நானும் நம்புகிறேன். அதையும் மீறி நடந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எம்ஜிஆரையே கண்ணில் விரல விட்டு ஆட்டின கட்சிக்காரங்களாம் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எம்ஜிஆரால் நடவடிக்கை எடுக்க முடியாதெல்லாம் இருந்திருக்கு. எம்ஜிஆரோடவா? அதனால் அப்படி தான் அரசியல். அதனால தான் ஆரம்பத்திலே அவர்களுக்கு இடம் கொடுக்காதீங்கன்றது. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.